வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சு அழுறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணினால தான். எஸ், வாட்டர்மெலன்னால தான். என்ன நடந்தது அப்படின்னு தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இந்த பர்டிகுலர் டாஸ்க், ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க். இதில் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வின் பண்ணுறதுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லைக் விஜய் பார்வதி அண்ட் தென் திவாகர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. லைக் ஒருத்தருக்கு நம்ம வந்து அப்ரூவல் கொடுத்தா நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. பட் வாட்டர்மெலன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து உள்ளே போய் அங்கே லைக் ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கு உள்ளே போயிட்டு அங்கே உட்கார இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஊட்டி விடுறது, கை அமுக்கி விடுறது, மசாஜ் பண்ணுறது தலையில் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே, சபரி, அதுக்கப்புறம் வியானா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்து ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார், கியூசியில் வந்து அப்ரூவ் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து பார்வதிக்கு வந்து பிடிக்கல. லைக் ஏன் அப்படின்னா எஃப்ஜேக்கு வந்து அவர் அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா எஃப்ஜே பார் கால்லாம் அமுக்குறான்ப்பா, அவனுக்கு என்னப்பா இவ்வளோ இறங்கி வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல, நான் அவரு இது பண்ணுறேன், அப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கார். பட் வேணுன்ட்டே வந்து விஜய் பார்வதி வெறுப்பேற்றுறதுக்காக எஃப்ஜே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. அது வந்து விஜய் பார்வதினால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இவருக்கு திவாகர்கிட்ட வந்து சொல்கிறாரு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவங்க வந்து ஒருத்தராக வந்து என்னை டார்கெட் பண்ணி இது பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நீ தான் அவனை டார்கெட் பண்ணுற அப்படி. நான் ஏன் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னா அவன் என்னை டார்கெட் பண்ணுறனால தான் நான் டார்கெட் பண்ணுறேன், நான் சும்மா ஒன்றும் வந்து இது பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரம்யாவுக்கு வந்து நம்ம அப்ரூவல் கொடுத்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து ரம்யா வந்து கடைசியாக வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்போ நம்மளை சேவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை நம்ம வந்து ஒரு டீலாக வச்சுட்டு நம்ம இது பண்ணுறோம், அதனால் இதை பண்ணுவோம். இல்லை நான் ஒருத்தருக்கு இது பண்ணுறேன், நீ ஒருத்தருக்கு இது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணால் ரெண்டு பேர்லேருந்து யார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். அதனால் விஜய் பார்வதி வந்து நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையானே அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க அவர்கிட்ட. ஏன்னா இவங்களோட விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கியூசி டீம் கூட பிரச்சனை வரக்கூடாது, மற்றவங்க கூட தான் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் கியூசி டீமுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை, நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி லைக் அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகுறாங்க. புரிஞ்சுக்கோனே, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, எதனால் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா நான் உங்க கூட இவ்வளோ நாள் வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீ எனக்காக நீ இது பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அழுந்துடுறாங்க. புரிஞ்சுக்கோனே அப்படின்ற மாதிரி உடனே வந்து கமருதீன் வந்து ஓகே கூல்டவுன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் கியூசி வந்து நடக்க போகுது, அங்கே என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியல. பட் இவங்க அழுது வந்து என்னடா அது நம்ம டீமில் இருக்க கியூசி டீமில் இருக்க இன்னொரு ஆளே நம்மளை புரிஞ்சிக்கல, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு இவர் ஒத்தே வர மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் வந்து தனியாக இருக்கிறப்ப லூஸ் மாதிரி பண்ணுறாரு இந்த கியூசி அப்படின்ற மாதிரி அவரை பிடிச்சி திட்டின்னு இருந்திருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறம் இப்போ கியூசி நடந்துட்டு இருக்கு, அதில் என்ன சம்பவம் நடக்குது அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.